Hello guys, welcome back to my channel. என் பேர் முகமது சுபான். நீங்கள் பார்க்குறது சுபு தமிழ் டெக் யூடியூப் சேனல். ஸோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஷாப் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்க, இல்லை நீங்கள் வந்து எதனா ஒரு பெரிய கம்பெனி வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் வீட்லேயே எதனா ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்கனாக்கா, உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, எதனா ஸ்க்ரால் பண்ணி நீங்கள் பார்த்துட்டே இருக்கும்போது உங்களுக்கு வந்து எதனா ஒரு ஹெல்மெட்டோ இல்லை ப்ராடக்ட்டோ எதனா ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிக்குது. அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வாங்கணும்னாக்கா டைரெக்டாக நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா நேராக வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடுது. இப்போ நீங்கள் அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள போனோன்னா நேராக அவங்க கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் வந்து டைரெக்டாக வந்து கான்டாக்ட் பண்ணுறீங்க. அது எப்படி பண்ணுறீங்க? இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் இப்போ அங்கே நீங்கள் ஸ்கால் பண்ணிட்டே இருக்கும்போது என்ன ஆகும், நீங்கள் வாட்ஸ்அப் சிம்பிளே காட்டணும், டைரெக்டாகவே வாட்ஸ்அப்புக்குள்ளே போயிடும். இப்போ நீங்களும் ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கும் இந்த மாதிரி வாட்ஸ்அப்புக்குள்ளே டைரெக்டாக வர மாதிரி ஒரு ஆட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணணும்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிறீங்க. இப்போ உங்கள் பிஸ்னஸில் இருக்கிற ப்ராடக்ட்டுமே நீங்கள் வந்து ஃபேஸ்புக்கில் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண விரும்புறீங்கனாக்கா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பிகாஸ் வந்து அதை எப்படி நம்ம பண்ணுறது, இப்போ வாட்ஸ்அப் ஃபேஸ்புக்கில் வந்து உங்கள் ஆட் வந்து எப்படி நம்ம வந்து வாட்ஸ்அப்பில் டைரெக்டாக கனெக்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோ உங்களுக்கு சொல்ல போகிறேன். நிறைய பேருக்கு இது தெரிய மாட்டேங்குது எப்படி பண்ணுறதுக்கு. ரொம்ப சிம்பிளான மேட்டர் தான் இது, நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம். ஆனால் வந்து இது கொஞ்சம் சார்ஜஸ்லாம் இருக்கும். அது என்ன சார்ஜஸ் வரும், எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது, எப்படி நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வாட்ஸ்அப்போட ஆட் போடுறது. இப்போ டேரெக்டாக ஃபேஸ்புக்கில் யாராவது பார்த்து உங்கள் ப்ராடக்ட் பார்த்துட்டாங்களா, டேரெக்டாகவே அவங்க ப்ராடக்ட் வந்து வாட்ஸ்அப்பில் போயிட்டு நம்ம கான்டாக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபேஸ்புக்கோ இல்லை இன்ஸ்டாகிராம் எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் இன்ஸ்டாகிராமும் பார்த்துருப்பீங்க, ஃபேஸ்புக்கும் பார்த்துருப்பீங்க. எதனா ஸ்க்ரோல் டவுன் நீங்கள் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ப்ராடக்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ டேரெக்டாக எப்படி நம்ம கான்டாக்ட் பண்ண சொல்லி நீங்கள் யோசிப்பீங்க. ஆனால் அங்கேயே வாட்ஸ்அப் சிம்பிளே வந்துடும். நீங்கள் டக்குன்னு கிளிக் பண்ணிட்டு போய் பார்த்துக்கலாம். அவங்கள்ட்டே நீங்கள் போயிட்டு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படி பண்ணி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். வீடியோ நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்க்கணும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது. பிகாஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேட்டிவ் தான் உங்களுக்கு இந்த சேனல் வந்துட்டு இருக்கும். ஸோ வாங்க நம்ம லேட் பண்ண வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிட்டு நான் பக்கத்தில் காட்டுவேன். நீங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ண பார்க்கணும். ஓகே கைஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ கைஸ், பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க என் மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் இருக்குது, பக்கத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கைஸ், நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக வாட்ஸ்அப்பில் பண்ணுங்க. இப்போ நான் வாட்ஸ்அப்பில் வந்துட்டேன். இப்போ நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்தோன்னா என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, நேராக வந்து அப்டேட்ஸ் ஆப்ஷன் இருக்குது. இந்த அப்டேட் ஆப்ஷனில் போயிடணும் கைஸ். இப்போ நீங்கள் வந்து எந்த ப்ராடக்ட் வந்து வாட்ஸ்அப்பில், எந்த ப்ராடக்ட் வந்து ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆடாக போட விரும்புறீங்களோ அந்த ப்ராடக்டோட ஸ்டேட்டஸ் நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வச்சுக்கணும். இப்போ வந்து நான் வந்து ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிருக்கிறேன், இங்கே இது இப்போ வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபோன் வச்சிருக்கிறேன் வாட்ஸ்அப்பில் ப்ராடக்ட், ஓகேவா. இப்போ இதுக்கு வந்து நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது கிளிக் பண்ணிடணும். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா பூஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு காட்டும். அந்த பூஸ்ட் ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிடணும். பூஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணோன்னே பக்கத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன், இந்த கெட் ஸ்டார்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிடணும். இப்போ கெட் ஸ்டார்டட் ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ண உடனே ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஆட் போட விரும்புறீங்களா இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் போட விரும்புறீங்களா சொல்லி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இப்போதைக்கு ஃபேஸ்புக்கில் எப்படி பண்ணுறது காட்டிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் இந்த ஃபேஸ்புக் ஆப்ஷன் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இதோட டிஸ்கிரிப்ஷன் கூட நீங்கள் போடலாம். இது இப்போ வந்து OnePlus 11R சொல்லி நான் போடுறேன். OnePlus 11R ஃபோர் சேல் அந்த மாதிரி போட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஃபோர் சேல். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் நான் இதில் போட்டேன். இப்போ அந்த ஃபேஸ்புக்கில் காட்டும் போது இதோட ஸ்டேட்டஸ் கூட உங்களுக்கு காட்டிடும். இப்போ வந்து நான் கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் ஆப்ஷன் எல்லாம் கிளிக் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து எஸ்டிமேட்டட் சொல்லியிருந்தாக்கா இதை 68,810 பேர் வந்து இது பார்ப்பாங்க, ஓகேவா. 68,810 68,810 பேர் வந்து இது பார்ப்பாங்க. இத்தனை பேர் பார்ப்பாங்க சொல்லி இதில் போட்டிருக்கு. இல்லை உங்களுக்கு வந்து அதுக்கு வந்து இப்போ வந்து ஏஜ் கூட நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் 18 to 65 வரைக்கும் பேர் பார்ப்பாங்க, ஓகேவா. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து 247 rupees இருக்கும் டே ஓவர் 10 days. இப்போ வந்து 10 days வரைக்கும் உங்களுக்கு வந்து வேணும்னாக்கா நீங்கள் வந்து 247 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேவா கைஸ். இப்போ நீங்கள் வந்து இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேமெண்ட்டுக்கு வந்து ஒரு இது இருக்குது கைஸ். இப்போ வந்து நான் 110 நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா ஈச் டெய்லி 3065 பேருக்கு வந்து இது வந்து ரீச் பண்ணும் இது, ஓகேவா கைஸ். இப்போ வந்து 124 நீங்கள் பண்ணீங்கன்னாக்கா 3455 பேருக்கு வந்து ரீச் பண்ணும். 3455 பேருக்கு வந்து இந்த ஆட் வந்து அது வந்து காட்டும். யார் அதில் கிளிக் பண்ணாங்களோ அது உங்களுக்கு, ஓகேவா கைஸ். இப்போ 247 நிமிஷம் பண்ணீங்கன்னாக்கா 6881 பேருக்கு வந்து இது ரீச் பண்ணும், ஓகேவா. 6888 பேருக்கு வந்து இந்த ஆட் வந்து காட்டும். அந்த யாரே ஃபேஸ்புக்கோட அனலிட்டிக்ஸ் இருக்கு பாருங்க, அது வந்து ஃபேஸ்புக்கோட அனலிட்டிக்ஸ் வந்து 6888 பேருக்கு காட்டும். இப்போ 494 நீங்கள் பே பண்ணீங்கன்னாக்கா 13,760 பேருக்கு வந்து இது காட்டும். ஸோ ஒரு பேக்குக்கு ஒரு இது வரும். இப்போ வந்து இதில் வந்து என்ன பேக் வேணுமோ அந்த பேக் நீங்கள் வச்சுக்கலாம். இதில் வந்து நீங்கள் டேஸ் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். எத்தனை டேஸ் வேணால் அந்த எத்தனை டேஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து பேக்கிங் வரும். ஸோ அதெல்லாம் பண்ணி முடிஞ்சோன்னா நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா கீழே வந்து நெக்ஸ்ட் கொடுத்துணும் கைஸ்.
நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து உங்கள் ஃபேஸ்புக் ஐடி இதில் காட்டும். இதுதான் உங்கள் ஃபேஸ்புக் ஐடினாக்கா நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டு கீழே வந்து கிரியேட் ஆட் இருக்குல்ல, கிரியேட் ஆட் நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா பே பண்ணுற ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து டைரெக்டாகவே உங்கள் யூபிஐயோ இல்லை கார்டு பேமெண்ட்டோ இல்லை கிரெடிட் கார்டோ என்ன கார்டு வேணா கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேமெண்ட் ஆப்ஷன் மட்டும் தான் லாஸ்ட்டில் காட்டும். இப்போ வந்து நான் வீடியோ எடுக்க முடியாது ஏன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது பர்சனல் இஷ்யூஸ் வருதுன்றதுனால. ஸோ அது எல்லாம் பண்ணி முடிஞ்சோடனே உங்கள் ஆட் வந்து ஃபேஸ்புக்கில் யார் யார் என்னென்ன பார்க்குறாங்களோ எல்லாருக்குமே இந்த ஆட் வந்து பரவிடும். ஸோ நிறைய பேர் இப்போ நீங்கள் வந்து நான் ஃபேஸ்புக்கில் பார்க்குறேன் நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்காரு சொல்லி கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. வேறு எதனா கொஸ்டின் உங்களுக்கு வேணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி நான் அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ போடுவேன். ஸோ வாங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.